ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமைந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமைந்திடும், எங்கள் பராக்கரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. ஆமென். எங்கள் பராக்கரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ, கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. ஆமென். கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா. அப்படியே நம் தேவனை கண்களை மூடி நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் புதிய கிருபையினாலே நம்மளை தாங்குகிறவர் நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போடு அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அனுதினமும் அல்லேலூயா உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவன், எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் போதுமான தேவன், நீர் போதுமான தேவன். உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம்.
பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நீர் வழியாய் நடத்துகிறவர், நீர் வழியாய் நடத்துகிறவர், அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளிலே
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் சொந்தம் ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கம் ஆண்டவரே. அப்பா, ஆழத்திலும் நீர் இருக்கிறேன். நான் ஆழத்தில் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்பா, உம்மை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது வேதம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை சொந்தமாய் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது உம்முடைய கிருபை இயேசுவே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை விலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்பா, அந்த நல்ல அந்த ஆராதனை வேளையில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர், நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் படுக்கையில் இருந்தாலும் என்னோடு இருக்கிறேன், நான் ஆழத்தில் இருந்தாலும் என்னோடு இருக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம். அந்த கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதை கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியனர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியனர்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக, நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே வீட்டிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், நம்முடைய வீட்டிலே நமக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்காட்டாலும் வாங்குவதற்கு நாம் முயற்சி பண்ணுகிறோம், வாங்குகிறோம். ஒரு குடும்பத்துக்கு தேவையானது, ஒரு வீட்டுக்கு தேவையானதை நாம் வாங்கி வைக்கிறோம். ஒரு சர்ச்சுக்கு தேவையானதை வாங்கி வைக்கிறோம், வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம். ஆகவே அது உலக ரீதியாக நமக்கு தேவையான ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மேலான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ரட்சிப்பு தேவை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு அவனை நோக்கி, சகவியை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்போ விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூட இருந்தது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த ஆதியாமத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆதியாமுடைய புத்தகத்தை 13 வாசிக்கிறோம். லோத்தினுடைய 2 பேருடைய இவர்களுடைய ஆசீர்வாதம் பொதுவாக சொல்லப்படும். அப்போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். அவன் ஐஸ்வர்யவான், பெரிய சீமான். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வரணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு தகுதி ரட்சிப்பு. அப்போ ஒரு வீட்டில் முதல்ல இருக்கக்கூடியது ரட்சிப்பான். அப்போ இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இனி கஷ்டப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. தேவபக்தியாக நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உபத்திரங்கள் இருந்தாலும்
நீங்கள் ஆமாம் ஜெயம் எடுப்பீருங்க. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தான். ஆகவே ஒரு ரட்சிப்பு, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு வீட்டினுடைய ரட்சிப்பு, ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோ, நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஏங்குறோம் இல்லையா? நம்ம வீட்டில் அதில் இல்லை, அப்போ அதை வாங்குறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அது என்ன இருக்குது இல்லையா? நம்ம வீட்டுக்கு தேவையானது என்ன, அதை வாங்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதுக்காய் பிரயாசப்படுகிறோம். ஒரு லோன் போடுறதுக்கு என்ன, ஆமாம், மில்லர்புரம் பஸ் ஸ்டாப்பில் நான் வண்டி நிப்பாட்டும்போது பார்த்தேன், அதில் லோனுக்கு பெரிய நோட்டீஸ் அடிச்சு ஓட்டியிருக்கு. அது வேண்டாம், இது வேண்டாம், கேரண்டி கையெழுத்து வேண்டாம், கூப்பிட்டு கடன் கொடுக்காம பாருங்க. எப்படியாவது நம்மளை என்ன செஞ்சிடணும், தூக்கம் இல்லாமல் பண்ணிடணும். கூப்பிட்டு லோன் கொடுக்குறான். உங்களுக்கு என்ன லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எவ்வளோ வேணும், நமக்கு ஜல்லுன்னு ஃபோன் போடும். பழைய வண்டிக்கு லோன் வேண்ட ஃபைனான்ஸ்லேருந்து, இதுலேருந்து பஜாஜ்லேருந்து ஃபோன் போட்டே இருப்பான். சரி, நீ அடுத்த வண்டி போடலையா, நம்ம லைஃப் முடிய போகுது. அவங்க நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, அவன் நினச்சிட்டு இருக்கான் பாருங்க. 15 வருஷம் தான் ஆக போகுது அப்படின்னு. லோன் இல்லை, என் பையனுக்கு வண்டி வாங்கும்போது என் வண்டி அன்றைக்கே மாற்றிருக்கலாம். மாதம் மாதம் கெட்டணும், அது பெரிய பிரச்சனை இல்லையா? இருக்கிற வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் ஓட்டும், கற்று நடத்துதா. இப்போது ஒரு வீட்டில் ஒரு தேவையான பொருளுக்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்க நமக்கு தேவை இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருள் நமக்கு தேவை. சில பொருள் நமக்கு தேவைப்படுகிறது, நான் இல்லைன்னு சொல்லலை, தேவை. ஆனால் ஒரு பாரம் நமக்கு வரணும், நம்ம வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். கத்மயம் உண்டாலும் ஐயா, என் கணவர் ரட்சிக்கப்படலை. ஒரு பொருளை வாங்குவதற்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். என் கணவர் ரட்சிக்கப்படலைன்னு நம்ம என்னைக்காவது கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கோமா? என் மனைவி ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லையா? அது நமக்கு தேவை. கர்த்தருடைய கிருபையில் எனக்கு கற்றுத்தர ஆள் கிடையாது, நல்லதை சொல்லிக் கொடுக்க எனக்கு ஆள் கிடையாது. என் தகப்பனா பெரிய குடிகார். என் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது 28 வயசு வரைக்கும். கர்த்தர் கிருபையாக கொடுத்த 4 பிள்ளைகளுக்காய் சோத்திரம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் கேட்டது கிடையாது. நான் சந்தேகப்படுற மாதிரி என் பிள்ளைகள் நடந்து கொண்டதும் கிடையாது. நானாக என் பிள்ளைகள் காலேஜிலேருந்து வரும்போது நானாக வண்டியை கொண்டு பாட்டிட்டு ஒரு ஓரம் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் பையன் எப்படி வர, என் பிள்ளை எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு இடமில்லாமல் என் தேவன் கிருபையாய் பாதுகாத்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை. சில பிள்ளைகள் சில தவறுனால கேஸ் இது பிரச்சனை வரும்போது அவன் சொல்லுவான், என் பையன் சொன்னேன், இப்போ இது அவன் கூட படித்த பையன் சொல்லுவான். எனக்கு கஷ்டமாக தெரியும் இல்லையா? இப்போ என் கூட படித்த பையன்பா அப்படின்னு சொல்லுவான். அப்போ நமக்கு கண்ணீர் வரும் இல்லையா? சின்ன பத்திரம் ஒரு 2 பையங்களை பார்ப்பேன். என் பையன் கூட நான் அவனை கூட்டு போயிருக்கிறேன் சைக்கிளில். அவன் 1/2 கிளாஸ் படிக்கும்போது அவனையும் அந்த பையனையும் சைக்கிளில் வச்சு நான் கூப்பிட்டு போவேன். அவனுடைய லைஃப் வேறு மாதிரி போய்ட்டு அவனை பார்ப்பேன். நான், தம்பி எப்படிதான் இருக்கேன், என்னை கண்டா ஓடிடுவான். கிதோனி எப்படி இருக்கான்னு கேட்பான், போயிடுவான், ஓடிடுவான். அவன் லைஃப் எப்படி அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் சங்கடமாக இருக்கும். ஒரு நேரத்தில் அவனை சைக்கிள் வச்சு கூப்பிட்டு போனோமே, அவன் லைஃப் இப்படி ஆகிட்டான்டவரே. அவனை ரட்சிப்பில் நடத்துவதற்கு அவனுக்கு சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. நான் கடைக்கு போய் பார்த்தோம்னா ஓடிடுவான். அப்போது அந்த ரட்சிப்பில் இன்னும் என் குடும்பத்தில் நிறைய ரட்சிக்கப்படலை, வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படலை. அப்போது நம்ம வீட்டில் ரட்சிப்பு உண்டானுங்கிற ஒரு பாரம் எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும். என் குடும்பம், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, நல்லது. என்னோட தம்பி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் எனக்கு சொக்காரன்னு சொல்லுவோம்ல, உரிமை கொண்டாடுவோம் இல்லையா? ஃபங்க்ஷன் கல்யாண நேரங்களில் அந்த சொக்காரங்களை தேடுவோம். அப்போ அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த பாரம் எனக்கு வரணும். ஏன்னா ரட்சிப்பு நமக்கு தேவையானதாக இருக்குது. இந்த உலகத்தில் ரட்சிப்பு தேவையானதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகை வீட்டில் போனவன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் எப்படிப்பட்டவரான்னு பார்க்க வகை தேடின சகையும்.
இல்லையா? வரி வசூல் பண்றவன் அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணவன் பாவியான மனுஷன் சொல்லப்படும். அப்ப நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே நான் ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளமே திருப்பி கொடுத்தாண்டு சொல்றான். அவரு நீ அப்படி திருந்தணும்னு சொல்லவே இல்லை, நீ மனம் திரும்பணும்னு அதுல சொல்லவே இல்லை. அவரை நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே பாவிகளை மன்னிக்கிறவர் இயேசு நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு உடனே வீட்டை ஓடி போய் உடனே அங்கங்கெல்லாம் சோபாலாம் செட்டி போட்டு அந்த வசதி உள்ளவன் தானே அவன், அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவனை சரிப்படுத்தினான். நான் நாளந்தனியா திருப்பி கொடுத்தான், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க. தன்னுடைய பாவத்தை சொல்லிக்கிட்டே வரான். இயேசு ஒண்ணுமே சொல்லல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த. அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா நம்மை தகுதிப்படுத்தணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 9:10 அதிகாரத்தில். சீக்கிரம் வாசிக்க முடிச்சது. ரோமர் 10 அதிகாரம் 10 அதிகாரத்திலே 9 வசனத்தை வாசிப்பு 9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், ஆம், அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார். இவன் நீதிக்காக அவர் எழும்பினார், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்பினார், பிழைத்தார் என்று நம்ம இருதயத்தில் அந்த எண்ணம் வந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யலையே, எந்த ஒரு பாவம் ஆண்டவரை இயேசு செய்யவே இல்லை. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டாருங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு கூட எழுந்தா இனி எனக்காக வரப்போகிறார். எனக்காக மரித்தாருங்கிற எண்ணம் நமக்கு வந்துட்டா ரட்சிக்கப்பட்டுருவோம். எனக்காக எழுந்தாருங்கிற எண்ணம் வந்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருவோம். ரோமர் 6 அதிகாரம் நம்ம அங்க போயிடுவோம். என்ன எனக்காக மரித்தாருங்கிறது வந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுவோம். எனக்காக எழுந்தாருங்கிற எண்ணம் வந்தா ஞானஸ்நானம் எடுத்துருவோம். எனக்காக வருவார்னு சொன்னோம்னா இனி பாவம் செய்ய மாட்டோம். எல்லாரும் கரங்களை வச்சாலும் சொல்லலையா? நான் சொல்லுங்க, புரியுதா? மறுபடியும் வரப்போறாரு அப்படி சொன்னா பாவத்தில் இருக்க மாட்டோம், செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்ய மாட்டோம். இயேசு எனக்காக தான் வரப்போறார், தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்க போறார். அப்ப நாம ஆயத்தமா இருக்கு, சபை ஆயத்தமா இருக்கணுமே. சபை நாம சபை இது கெட்டடம், இது கெட்டடம், கெட்டடங்க தான் இருக்கும். எத்தனை டைல்ஸ் போட்டு ஓட்டினாலும் சரி, மேலே ஓட்டினாலும் சரி, எத்தனை ஏசி வச்சு மாட்டினாலும் சரி, எத்தனை ஏக்கர் இடம் வாங்கினாலும் சரி, எத்தனை கோபுரத்தை கட்டினாலும் சரி, எவ்வளவு எத்தனை அடி உயரத்துக்கு கோபுரத்தை கட்டினாலும் சரி, கோபுரம்லாம் அங்கே தான் இருக்கும். கோபுரத்தில் உள்ளவங்க தான் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் உண்டாவது. அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. அப்புறம் ரட்சிப்பு நமக்கு தேவை. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். சபைங்கிறது, சபை என்பது கெட்டிடம் அல்ல, கூடுகிற இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட கூடு சபை. உலகத்தார் சொல்லுவாங்க இல்லையா, நான் சபையில சொல்லுவேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, சபையில சொல்லுவேன். அப்போ ரட்சிப்பு நமக்கு தேவை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை அவர் அனுதினமும் தேவன் என்ன செஞ்சார்? சபையில சேர்த்து கொண்டு வந்தார், சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 47 வசனம்.
அவன் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் அவர் சபையில சேர்த்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை ஒரு சபைக்கு கொண்டு வர. சபை கிறிஸ்தனுடைய சரீரம், இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சரீரம் சபை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் அவனை நிரப்புகிறது மாத்திரமல்ல, அவனை சபைக்கு கொண்டு வர ஒரு கட்டுப்பாட்டுகளை, ஒரு கண்ட்ரோல்களை கொண்டு. சபையில தான் உபதேசம் இருக்கும். சபை கிறிஸ்துவினுடைய சரீரம், இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, கூடுகிற கூட்டம் என்னுடைய சம்பாத்தியம் அல்ல. நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கிரியை செய்யும். என் தேவன் கிரியை செய்யாவிட்டால் ஜனங்க விடுவிக்கப்பட முடியாது. நான் சொல்றதை மட்டும் தான் நான் சொல்லணும். என் தேவன் அதுக்கு தான் என்ன வச்சிருக்கார். அவருக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா தேவன் தன்னுடைய சபைக்கு கொண்டு வர அந்த சபை தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். கத்மயமுண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபைக்கு கொண்டு வந்தார். 1000 ரூபாய் வரி கட்டினா மட்டும் அவன் ரட்சிப்பு கிடையாது. 1000 ரூபாய் வரி கொடுத்த உடனே அது சபைக்கு வேணா, கட்டிடத்துக்கு அங்கத்தனை தான் இருக்கலாம். கல்யாண காரியங்கள் சில காரியங்கள் இருக்குது, அதுக்கு வேணா அங்கத்தனை இருக்கலாம். நீ ரட்சிக்கப்படல அப்படியே நீ பரலோகம் போக முடியாது. வருஷத்துக்கு மாசத்துக்கு வரி கொடுக்கறதுனால பரலோகம் போக முடியாது. இருக்கிற இடம் 5000 பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் நீ பரலோகம் போக முடியாது. பரலோகம் போனா ரட்சிக்கப்படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்படுறவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டாகும். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ரட்சிக்கப்பட்டவன் தான் விசுவாச மார்க்கத்தார் அவனுடைய பிள்ளைகளா இருக்கிற. கலாத்தியில வாசிக்க முடியாது. ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பெரிய சீமான், விசுவாசிகளுக்கு தகப்பன். அப்ப இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு பெரிய டிவி, திரை மாதிரி டிவி வந்திருக்கு அப்படியே சொல்லல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் எது இருக்கோ இல்லையோ ரட்சிப்பு இருக்கணும். இன்னைக்கு பாரம்பரியம் நானும் என்னையும் சேர்த்து பிரசங்கம் பண்ண என்னையும் சேர்த்து தான் இல்லையா? எனக்கு சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும். எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் சரி என் சொந்த ரட்சிக்கப்படணும். எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறோம், அக்காங்கிறோம், அத்தான்கிறோம், எவ்வளவு முறை சொல்லி எவ்வளவு ஜாலியெல்லாம் பேசுறோம். ஆனா பாரம் இவங்க ரட்சிக்கப்படணும். என் தம்பி ஒரு தம்பி, இளைய தம்பி, என் சித்தி பையன் இன்னைக்கும் சாமி ஆடிட்டு தான் இருக்கிறான். வருத்தம் இருக்கு. பார்க்கும்போது சொல்ல, தம்பி ரட்சிக்கப்படும், இயேசு ஏற்றுக்கொடு. சரிண்ணே சரிண்ணே அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரட்சிப்பு நமக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தா ஆண்டவர் டிமாண்ட் பண்ணல, பெரிய இதெல்லாம் பண்ணல. பாவிகளை அவர் நேசிக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறார். பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. உங்களையும் என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கல அப்படின்னா 28 வயசுல நம்ம போய் சேர்ந்திருப்பேன், நேரடியாக போய் சேர்ந்திருப்பாங்க. அவர் நேசித்ததுனால என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவர் வைத்த அன்பு. என் கூட படித்தவங்க, வேலை செஞ்சவங்க நிறைவேறில்லை, நிறைவே துன்மார்க்கமா இருந்து போயிட்டாங்க. நான் கேள்விப்படும் கஷ்டமா தெரியும். என் கூட படித்தவனே, என் கூட வேலை பார்த்தவனாச்சே,
கதை கிருபையாக என்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு நமக்கு தேவை. அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். குடும்பத்தில் நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக சங்கீதம் 84 சங்கீதம் 84 சங்கீதத்திலே 4வது வசனம். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். மறுபடியும் வாசிப்போம். 84:4. உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ உம்முடைய வீடு நம்முடைய வீடு என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த எபிரேயர்ல வாசிக்கிறீங்களா 3:6, நாமே அவருடைய வீடா இருப்போம். சில காரியங்கள் சொல்ல அங்கே போன நிறையா போயிடும். ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நாமே அவருடைய வீடா இருப்போம். அப்போ ரெண்டாவது, வீட்டில் கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய துதிக்கிற சத்தம் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைக்கு அது வேற, கூட்டங்களை கலந்து கொள்கிறோம், அது வேற. ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வீட்டில் பாட்டு சத்தம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். சமையல் பண்ணும்போது கர்த்தரை துதிக்கலாம் இல்லையா? வாயில துதிக்கலாம். என்ன வேலை, ஆண்கள் என்ன வேலை செஞ்சாலும் மனசுக்குள்ளே கர்த்தரை என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பழகியிருக்கிறேன். என்ன அறியாமல் ஆரம்ப நாட்களில் சத்தம் வந்துடும். கூட வேலை செய்கிறது தான் ஏன் வேண்டி அதுக்குள்ள பரலோகம் போயிட்டு அம்போல் தெரியுது அப்படிமா. கர்த்தரை துதிக்க முடியும், வெட்கப்படக்கூடாது. ஒரு வீட்டில் கர்த்தரை துதிக்கணும். ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய ஆராதனை வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தில் அந்த 22:3 வாசிக்கிறோம். அதாவது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ ஒரு வீட்டில் கர்த்தருடைய ஆராதனை துதிக்கிற சத்தம் இருக்குமானால் அங்க தேவன் என்ன செய்வார்? உலாவார். தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். ஒரு வீட்டில் கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய துதி இருக்குன்னா தேவன் அங்கே என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். ஏன்னா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். என் பின்னால தான் நீ பார்க்கணும் மோசிக்கிட்ட சொன்னார். அவ்வளோ பெரிய தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம். துதிச்சா போதும் சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்தா போதும், கர்த்தரை வாழ்த்தினா போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்குள்ள வந்துடுவார். அதுதான் இயேசு, அதுதான் தேவன். சொல்லுவோம் இல்லையா? தலைவர்களை வாழ்த்துவோம் இல்லையா? இல்லாத போலலாம் சொல்லுவோம். தியாக தலைவர் சொல்லுவோம், தியாக தலைவின்னு சொல்லுவோம். சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வர முடியல. அப்புறம் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு, மந்திரி போஸ்ட். வாழ்த்தணும். வாழ்த்துற மாதிரி அவங்கள தூக்கி தூக்கி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகத்தானே இப்படி செஞ்சா, ஆண்டவராக இயேசுவை வாழ்த்துனா நம்ம லெவலே வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது முடிஞ்சிடும். டக்கு டக்கு இவனை விட அவன் ஒருத்தன் 2 ஸ்டெப்பு மேலே வாழ்த்திட்டானா இவனை தூக்கிட்டு அவனை தூக்கிட்டு இவன் இதான் நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். ஆனால் இயேசு அப்படி இல்லை, தேவன் அப்படி இல்லை. அவரை துதிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன்.
தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணணும். நம்ம துதிக்கிற அந்த துதி இல்லாதனால தான் பிசாசு நமக்குள்ள வாசம் பண்ணுறான். பயம் காட்டிகிட்டே இருப்பா. எப்போ பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, முகமுடி போட்டுக்கிட்டு வாரான், நாக்கை துருத்திக்கிட்டு வாரான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த செல்ல கத்தரை துதிச்சோம்னா அந்த நாக்கை துருத்துறவன், இந்த மாதிரி நாக்கை கடிக்கிறவன், இந்த மாதிரிலாம் என்ன செய்யாது. ஆமாம், ஒரு ஆள் நடமாட மாட்டு அதெல்லாம் வராது, அதெல்லாம் என்ன செய்யாது. ஆமாம், இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணால் வேறு எதுவும் நம்மளை என்ன செய்யாது, டச் பண்ணார். கத்மாய் முன்னாடி லோய்யா டச் பண்ணுற மாதிரி வருவான். வசனம் இருக்குது, வகை தேடி கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ நம்ம தடுமாறுதாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ நம்மளுடைய வார்த்தை மாறுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி லபக்குன்னு பிடிச்சிக்கிடுவான். யாரை விளங்கலாமோன்னு வகை தேடிக்கிட்டே இருப்பான், காரணம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம எதில் மிஸ் ஆகிறோன்னு பார்ப்பான், காரணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். விட்டுறக்கூடாது, தூச்சிக்கிட்டே இருக்கணும், கத்தரை சார்ந்தே இருக்கணும். அது நல்ல ஐயா. அப்போ ஒரு வீட்டில் கத்தருடைய துதி, கத்தருடைய ஆராதனை இருக்குமானால் தேவன் அந்த வீட்டில் வாசம் பண்ணுவார். அவர் நம்முடைய தேவனாக இருப்பார், நம்முடைய சுதந்திரமாக இருப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் அந்த 1-4 வாசிப்போம். மார்க்கு போனார், அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு ஜன கூட்டத்தின் நிமித்தம் சமை சேரக்கூடாமல் உண்டாவதா. அப்போ அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் மனிதனாக தேவகுமாரனாக சுவிசேஷத்தை அந்த அறிவித்த அந்த நாட்களிலே, ஜனங்களோடு கூட இருந்த அந்த நாட்களிலே அவர் வசனத்தை போதித்தார். அப்போ ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதுல கூடி வரக்கூடியவங்களுக்கும் வசனம் தேவை. வசனம் தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தா அங்க தேவனுடைய வார்த்தை இருக்கணும், வசனம் இருக்கணும். எப்படி வசனம், அது எப்படி நம்ம எடுத்துக்கிடலாம்? இப்போ எங்கள் வீட்டில் நிறைய வசனத்தை ஒட்டி வச்சிருக்கேன், நிறைய வீடுகள் இருக்கு. அது கிடையாது. வீட்டு நிறைய வசனம் போடுவதனால அல்ல, அந்த வசனம் நமக்குள்ள வந்துடணும். இந்த வசனம் நமக்குள்ள வந்துடணும். ஒரு வீட்டில் தேவனுடைய வசனம் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். வசனமாய வார்த்தை, வசனமாய வேதம் இருக்கணும். கடந்த நாட்களில் சொன்ன இந்த பைபிள் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன், மறைந்திருக்கிற தேவனை அறிந்து கொள்வது. இந்த பைபிளை படிக்க படிக்க தேவன் எப்படி இருக்கிறார், என்ன சொன்னார், என்ன செய்வார், என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கூடணும். அப்படின்னா இந்த பைபிளை படிக்கணும். இந்த பைபிளை படிக்கிறது புக் அல்ல. இந்த பைபிளை படிக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா, மறைந்திருக்கிற தெய்வத்தை, மறைவாய் இருக்கிற தேவனை, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை படிக்க படிக்க கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பா இல்லையா? நம்ம முகத்தை கண்ணாடி பார்க்குற மாதிரி வாழ்க்கை சரி பண்ணி இருப்பா. இந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி பேசணும், இப்படி பழகணும். தேவனை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நம்ம நினைச்சலாம். இந்த பைபிள் தெய்வத்தை வெளிப்படுத்துது, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை வெளிப்படுத்துகிற இந்த பைபிள். அதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன். நாம எதை நேசிக்கிறோமோ அதுக்கு நேரம் அதிகமாக கொடுக்குறோம். ஒருத்தங்களை நேசித்து அவங்களோட பேசுறதுக்கு நேரம் எடுக்கிறோம்.
ஃபோன் பேசினாலோ இல்லை தனிப்பட்ட முறையில் பேசினாலோ அவங்க இடத்துக்கே போய் பேசுகிறோம், அவங்கள விரும்புகிறோம், அவங்கள நேசிக்கிறோம், அவங்க மேலே பிரியமாக இருக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், பிரியப்படுகிறோம். நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ பிரியப்படுகிறோமோ அதுக்கு நேரம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது இருக்கட்டும், நல்லது. இந்த வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். தவறானது கிடையாது, அதையும் சொல்லிடுவோம். பாஸ்ட் தான் சொன்னார், நீங்கள் வாய்க்கலையே அப்படி சொல்லக்கூடாது. தேவன் சித்தமானவன் இருக்கு இல்லையா? எல்லை தன்னுடைய தன்மையை ஒருபோதும் இழந்து பார்க்க. ஒரு வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்குமானால் அவன் எல்லை தன்னுடைய தன்மையை என்னைக்கு அவன் இழந்து போகவே மாட்டான். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணினாலும் அவன் தன்மை மாறாதவன் அப்படியே இருப்பான். அவனுக்குள்ள வசனம் இருக்கு. இந்த வசனத்தை பிரியமாய் தியானிக்கிறதுனால, இந்த வசனத்தை ஆசையோடு வாசிக்கிறதுனால அவனுடைய தரம் மாறுது. எங்கேயோ இருந்த ஒரு மரத்தை நீர்க்கால் ஓரமாய் கொண்டு வந்து நடுறார். எங்கேயோ இருந்த நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, நம்முடைய வீட்டில் கொடுக்கிறது, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு செழிக்கும். பாலைவனத்தில் இருந்த ஒரு மரம், எங்கேயோ இருந்த ஒரு மரத்தை அது செழிப்பாக்க, அது கனி கொடுக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர்க்கால் ஓரமாய் கொண்டு வந்து நடுறார். எப்போ? வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்தான், அந்த பைபிளுக்கு முன்னுரிமை கொடுத்தான். அப்படி சொல்லுவோம். இந்த பைபிளுக்கு நாம முன்னுரிமை கொடுக்குமானால் சரி, இப்படி ஆண்டு இப்படிதான் சொல்லாரு. ஒரு வீட்டில் பைபிள் இருக்கணும். பைபிள் சும்மா இருந்தால் போதாது. இன்னைக்கு கொண்டு வைக்கிற பைபிள் அடுத்த வாரம் காலையில் 9:30 மணிக்கு தூக்கிட்டு வரக்கூடாது. பைபிள் படிக்கணும் இல்லையா? சும்மா தலைக்கில் வச்சா தலைக்கில் தான் இருக்கும், நல்ல தலகாணி மாதிரி இருக்கும், அதெல்லாம் தூக்கம் வரும். நான் தலையிலே வச்சுருந்தேன், என் நெஞ்சிலே வச்சுருந்தேன், நான் முத்தம் கொடுத்தேன். என்ன முத்தம் கொடுத்தாலும் வாழ்க்கை மாறணும்னா தியானிக்கணும், படிக்கணும். இந்த வேதத்தை படிக்கணும், வாசிக்கணும். ஒரு வீட்டில் தேவனுடைய வார்த்தை வசனம் இருக்கணும், அவனுக்குள்ள இருக்கணும், தியானிக்கணும். பிரியமாய் அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கிறத ஏற்றுக்கொள்வதனால உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், பொருளாதாரம், உன்னுடைய தன்மை எல்லாமே ஆண்டவர் மாற்றுகிறார். வேதமே வெளிச்சம், என் காலுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அது நல்ல வசனம். நம்ம எந்த பாதையில் போயிட்டு இருக்கோங்கிறது பைபிள் காட்டும், சொல்லும். இப்போ நம்ம அட்ரஸ் ஒரு இடத்துக்கு போனோம்னா செல்லெல்லாம் பார்க்க எனக்கு தெரியாது, பிள்ளைகள் பார்ப்பேன். இவ்வளோ இதில் இந்த இடம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. இது அன்னைக்கே இருக்கு. நாம் எந்த வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இதை படித்தோம்னா இந்த வெளிச்சம் நமக்கு காட்டும். என்ன, இப்போ நான் சரியாக வெளிச்சம் இல்லாதனால தான் நின்று வரேன். மோதிரக்கூடாது, நமக்கு அடிபட்டக்கூடாது. இந்த இயேசுங்கிற அந்த வேதத்தினுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம எந்த பாதையில் போயிட்டுருக்கோன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். ஓ, இது சரியில்லை, இந்த பாதை சரியில்லை, உடனே டேன் ஆயிரும் இல்லையா? சரியான பாதையை காட்டுறது பைபிள். உன் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கும். நான் போகிற பாதையில் போவேன், எனக்கு பின்னாலேருந்து டார்ச்செட் அடிக்கலாம் சொன்னால் கதை நடக்காது. அவர் உங்களுக்கு ஒரு பாதையை வச்சிருப்பார். உன் பாதை சரியில்லை அப்படின்னா இந்த பைபிள் உணர்த்தும், இந்த வார்த்தை உணர்த்தும். ஒரு வீட்டில் தேவனுடைய வசனம் வார்த்தை இருக்குமானால், இந்த பைபிள் இருக்குமானால், வீட்டில் இருக்கிற பைபிளை எடுத்து வாசிப்போமானால் தேவன்
நம்மை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம், வசனத்தை தியானிக்கிறவன் எவன் அவன் வாய்க்கும். அவன் தான் வாய்க்கும். நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்கப்படும். அந்த பைபிளை தியானிக்கும். இந்த வசனத்துக்கு நாம கீழ்ப்படியணும். மறைந்திருக்கிற தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பைபிளை படிக்கணும். இந்த வேதத்தை படிக்க படிக்க கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். நாளை சின்ன இருக்கிறாங்க ரட்சிக்கப்படும்போது எப்படின்னு கேட்டேன். எனக்கு முன்னால் அவங்க வயசில் மூத்தவங்க, எனக்கு கூட ரட்சிக்கப்படும். 2 பேரும் பாவம் செஞ்சவங்க. யெகோவா சாட்சின்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, 2 பேர் வருவாங்க. அவங்க தான் முதல்ல அவங்கள வழி நடத்தினர். பைபிளை கொடுத்து படிக்க சொல்லிட்டாங்க. இந்த யெகோவாங்கிறத மட்டும் தான் அவங்கள காமிப்பாங்க. இவங்க எப்பவும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாள். இவங்க பைபிளை அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை படிக்க ஆரம்பித்தோடனே அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல தப்பு தப்பாக தருத, இது வேற மாதிரி சொல்லுத அப்படி சொன்னோன்னே இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. படிக்க கொடுத்தது அவங்க தான். இவங்க படித்து தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட புரிஞ்சதுனால சபைக்கு போய் ரட்சிக்கப்படி ஞானம் சாதித்தாங்க. அது மகிமை உண்டாத சொல்லுவையா. அப்போ இந்த பைபிளை படித்தோம்னா யார் தவறாய் உபதேசம் பண்ணினாலும், தவறான ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம எங்க இருக்கிறத அறிந்து கொள்ளலாம். எப்பவுமே சொல்லு, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பெருசுலாம் பண்ண தெரியாது. அந்த மாதிரிலாம் எங்கிட்ட கிடையாது. நாங்கள் சின்ன சபை, சின்ன ஊழியம் தான், சின்ன கூட்டம் தான். நம்ம தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். உண்மையா இருந்தமானால், அப்போ ஒரு வீட்டில் வசனம் இருக்குமானால் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாக்கு. அவனை சரியான பாதையில கொண்டு போவார். அவரே நமக்கு முன்னே கடந்து போவார். அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு இருக்கணும். ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய ஆராதனை இருக்கணும். ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நான்காவதாக சோத்திரம் 122ஆம் சங்கீதத்தில் 122ஆம் சங்கீதம் அந்த 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. மறுபடியும் வாசிங்க 122 7 வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும். அப்போ 4வது, ஒரு குடும்பத்தில் வீட்டில் என்ன இருக்கணும் அலங்கத்துக்குள்ள அப்படின்னா சமாதானம் இருக்கணும். ஒரு வீட்டில் சமாதானம். அப்பயே சொல்றாரு இல்லையா, அந்த லூக்கா 10:5 சொல்றாரு இல்லையா, ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம் சொல்லுங்க. சமாதானம். ஒரு காரியத்தை கேட்டோம்னா உங்களுக்கு சமாதானமா? ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போனால் கேட்பாங்க, உங்களுக்கு சமாதானமா இருக்கா? சமாதானமா இருந்தால் பேசுவோம். சமாதானமா இருக்கு, மன நிறைவு இருக்குதா? அப்போ ஒரு வீட்டில் தேவ சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கும். அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் பிரபு. சீசருக்கு பயந்த உடனே உங்களுக்கு சமாதானம். பயப்படாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு போகல, உங்களுக்கு சமாதானம். பயத்தினால சமாதானத்தை இழந்திருக்கு. சமாதானம். அப்போ ஒரு வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனால் சமாதானமாக இருக்கணும். இந்த சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஏசாயா 26:3 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, என்ன? ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன். உண்மையே நம்பி இருக்கிறான். அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்கணும். அவரை நம்பணும். ஒரு சமாதானம் உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 119 165 வாசிக்கிறோம். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இத்தனை லட்சம் காணிக்க கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? இதான் டிமாண்ட். ஒண்ணுமே கிடையாது.
இந்த வேதத்தை நேசித்தா மிகுந்த சமாதானம். அதுலோய்யா எவ்வளவு சிம்பிளா ஆண்டு வச்சிருக்காரு. அவர் தரக்கூடிய பெரிய காரியத்தை எல்லாமே சிம்பிளா தான் வச்சிருக்காரு. நம்ம அங்கங்க கிலோமீட்டர் கணக்கெல்லாம் நடந்து போக வேண்டாம். எங்கேயோ 125 பேர் காலி. மனுஷன் காலை போய் தொடுறதுக்கு 125 பேர் செத்து போயிட்டான். கம்ப்யூட்டர் காலம், டிஜிட்டல் இந்தியா, நம்ம இந்தியா, ஏதோ ஒரு இந்தியா. ஒரு மனுஷன் காலை தொடுறதுக்கு 125 பேருக்கு மேலே இறந்துட்டான். கணக்கு சொல்ல மாட்டேங்கிறான். ஆண்டவர் அப்படியே சொன்னார், கிலோமீட்டர் கணக்கா நட அப்படி சொல்லவே இல்லை. இந்த வேதத்தை நேசித்தா உனக்கு சமாதானம் உண்டு. அதுலயா உன் கையில் இருக்கிற வேதத்தை நீ நேசித்தா போ, உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் எது இருக்குது இல்லை சமாதானம். நம்ம கடந்து வந்த பாதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்தாலும், கடினமாக இருந்து கொண்டு இருந்தாலும், இந்த வேதத்தை கையில் இருக்கிறதுனால ஒரு சமாதானமாக இருக்கும். எது இருக்குது இல்லையோ ஒரு சமாதானம். நான் அனுபவிச்சனால சொல்கிறேன், நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். எங்கேயோ இருந்து நான் வரல. யாரோ எனக்கு இடம் வாங்கி கொடுத்து கெட்டி கொடுத்து ஒரு 10 பேரை வச்சு கொடுத்துட்டு போன போகவே இல்லை. எங்கேயும் நான் பிரிச்சுக்கிட்டும் வரலை. தனி ஒரு ஆளாக வந்து கொட்டை அடிச்சு டம் அடிச்சு சீசஸ் சொல்லி பேய் விரட்டி ஆரம்பனாக்க எங்களை பற்றி தெரிஞ்ச ஊழியர்களுக்கு ஆட்களுக்கு தெரியும், கேவி கிணறுல தெரியும். தனியாளாக உட்காந்து கொட்டை அடிச்சுட்டாங்க. நான் என் மனைவி, என் மகன் மூத்தவா தான் கொட்டை அடிப்பாட்டுறோம். யாருக்காவது கூப்பிடுவாங்க ஜெபம், பேய் விரட்டுவோம், ஜெபம் பண்ணுவோம், விடுதலை ஆயிரும். நாங்கள் வீட்டில் வச்சு ஜெபம் கொண்டாடுறோம், வாங்க வாங்க வருவாங்க. 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி இந்த ஊழியத்தை அப்படி தான் கொண்டு வாங்க. கதிநாத் மைமண்டாவது அல்லோய்யா அழிலோய்யா. ஒருத்தர் கேட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கிரேப் ஜஸ்வான். நான் அப்படி தேவ சபைன்னு சபை வச்சுருக்கிறேன். சர்ச்சாப் இந்தியாவா? இல்லை இல்லை இல்லை, தனியாக இண்டிபெண்டான தான். இண்டிபெண்டனா அப்படின்னு ஜான் சொன்னார் பைபிள். ஏன்னா அப்படி இண்டிபெண்டான்னு சொல்கிறீங்க? ஒரு ஒத்தாளாக உட்காந்து கொட்டை அடிச்சு பேய் வரட்டி சுவிசேஷன் சொல்லி ஆளுங்களை சேர்த்து ஒரு இடத்த வாங்கி ஒரு கட்டிடத்தை கட்டி உட்காந்துருக்கார். நம்மளை மாதிரிலாம் கிடையாது அவர். இப்படி சொல்லிட்டு அவர் ஒன்று சரி சரி இண்டிபெண்டனா அப்படின்னார். கத்மாய முன்னாடியா அதுக்கு பதில் சொல்றதுக்குன்னு கத்தர் சில ஆளுக்களை வச்சிருக்கார் தூத்துக்குடியில். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒன்று சடக்கு நாங்கள் ஒன்றும் வரலை. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். அதான் கேட்காண்டு இன்னும் பரிசுத்தப்படுத்தும். நான் பயன்படணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை பயன்படுத்தும், சபையை பயன்படுத்தும். ஒரு குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கணும். கர்த்தர் மயம் பண்ணான். ஹல்லேலூயா. கடைசியாக வசந்த மடம் வாசியம் பிடிச்சிருவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ அதே தான் 1 நாளாகவும் 17:27 வாசிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாசிக்கிறேன் 1 நாளாகவும் 17:27 1 நாள். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அது ஆசீர்வதித்தருளுவீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினாலே அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ நீர் அதை ஆசீர்வதித்ததுனால, இங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்றான். அந்த 1 நாளாகமத்தில் அது ஆசீர்வதிக்கப்பட்டபடினால, நீர் அதை ஆசீர்வதித்ததுனால, அப்போ ஒரு வீடு 5வது கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும்.
எல்லாரும் கங்க சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வீடு கர்த்தருக்கு முன்பா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீட்டை கர்த்தர் பார்க்கணும், என் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கணும், என் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கணும். கர்த்தர் பார்க்கணும் அப்படின்னா அவரோட பார்வைக்கு கொண்டு வரணும். அவர் எங்க இருந்தாலும் பார்ப்பாரு. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம வீட்டை ஒப்பு கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஐந்தாவது, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக வைக்கணும். கர்த்தருக்கு முன்னால கொண்டு வர்ற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக வந்திருக்க ஆண்டவரே. இதே தாவி சொல்றா, கர்த்தர் எனக்கு முன்னால வச்சதுனால நான் அசைக்கப்படவே மாட்டேன். கர்த்தருக்கு முன்னால் இருக்கிற எந்த வீடு அசைக்கப்படாது. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற எந்த குடும்பமும் அசைக்கப்படாது. நீ என் வலது வருஷத்தில் இருக்கிற தாவீது சொல்றேன் இல்லையா, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு வீடு, ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்னால் இருக்கணும். கர்த்தர் பார்க்கிற மாதிரி இருக்கணும். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். ஜெபமா ஜெபம் எல்லாரும். நன்றி செலுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாம் எளிமையாக எல்லாரும் எளிமை நின்று எல்லாரும் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், அவர் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஒரு குடும்பம், ஒரு வீடு ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிறார். அவனை சபைக்கு கொண்டு வருகிறார். தேவன் அவனோடு கூட ஐக்கியப்படுகிறார். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய ஆராதனை இருக்கணும். தேவன் அங்க வாசம் பண்ண விரும்புகிறார். ஆதியாகமத்தில் 28 கூட வாசிக்கிறோம், ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு. நாமே தேவனுடைய வீடு. நாம துதிச்சோம், ஆராதிச்சோன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணவா. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை இருக்கணும். நான்காவது, தேவ சமாதானம் இருக்கணும். ஐந்தாவது, ஒரு வீடு கர்த்தருக்கு முன்னால் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே சோதரா துதிக்கிறோம். ஆண்டவரே நீரங்களை ஆசீர்வதி. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே
பராமரித்தாரே. பங்குமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேல் ஜனமே என்று இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாமத்தை மையப்படுத்த சார் ஜெபம் பண்ணுவாங்க. மத்தியான வேளைக்காக நடியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், சத்தியத்தின்படி சத்திய வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசியிருக்கின்றீர். ரட்சிப்பின் தன்மையை பற்றி நீர் எங்களோடு பேசியிருக்கின்றீர். ரட்சிப்பினால் ஒரு குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு விளக்கியிருக்கின்றீர். ஆம் பிதாவே, ஒரு வீடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமென்றால் அந்த வீடு முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கே வேத வசனங்கள் தினம் துணிக்கப்பட வேண்டும், ஒலிக்கப்பட வேண்டும். ஆம் பிதாவே, அது மட்டுமல்ல, உம்மில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் பிதாவே, இந்த ரட்சிப்பின் அன்று எப்படி சகைவு ஆண்டவர் ரட்சித்தீரோ அதேபடி நீர் எங்களையும் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன மாதிரிலே அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. ஆபிரகாமின் குமாரன் என்று அவன் அழைக்கப்பட்டான். அந்த ஆபிரகாமின் குமாரனாக நாங்களும் அழைக்கப்படத்தக்கதான ஒரு கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இடதுபுறம் வலதுபுறம் எந்த புறமும் எல்லா பக்கமும் அவனுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை வழிநடத்திய தேவன், அதே ஆசீர்வாதத்தை இந்த கூடியிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றீர். ஆகவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட மட்டுமல்ல, உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நிச்சயமாக நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவும் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆஸ்வதிய, குடும்பத்தை ஆஸ்வதியும், பிள்ளைகளை ஆஸ்வதியும். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, அருமையான அந்த முத்து ராணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாபேசுக்காய், சாமியல், குணசேரன், மூர்த்திக்காக, மெர்சிக்காக ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற விளையினப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். மகிமைப்படும். எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும், மகிமைப்படும். எல்லாருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிரியை செய்யும், மகிமைப்படும். ஆண்டவரே, மாலை ஊழியங்களுக்காய் இந்த நடக்க எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதியும். எல்லாரோடு தேவ கிருபை இருக்கட்டும். மறுபடியும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். குடும்பத்திலே சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருமானத்தை கொடும், பெருக பண்ணும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னை ஒப்புதற்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.